நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். குக்கர் வச்சுக்கலாம். 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கலந்து விட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டாலே போதும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஒரு பீஸா நம்ம எடுத்துடலாம். இப்படி பிச்சு போட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 5 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா பொடியை நறுக்கி இருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 4 சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமா இருக்கு, நம்ம இதுல சேர்க்க போறோம். அவ்வளவுதான். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குமா. எல்லாம் சிக்கன் இப்படி ஓரமா ஒதுக்கிடுங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். 2 முட்டை சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரலாம் அப்படியே மூடி வச்சிடுங்க. பாருங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் விட்டுருக்கேன். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் ரெடி.